ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் பன்னீர் எடுத்துக்கோங்க. ஒன்று கையில் உதுத்தோ இல்லை துருவியோ எப்படியோ ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுலாம் இல்லை, டைரெக்டாக நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினோன்னு நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி சேர்த்துடலாம். அதுவும் நல்லா மேஷ் ஆகி நல்லா ஒன்றாப்பில் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். இது நல்லா கலந்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகணும். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லாட்டி தனியாத்தூளே சேர்த்துக்கோங்க. இப்போ அது பச்சை வாசம் போனோன்னு நம்ம எடுத்து வச்சுருந்ததை பன்னீர் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இவ்வளோ தான். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா சூடானதும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப மெலிசாக இது பண்ண போகிறோம். இந்த மாதிரி டமரா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், அதை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மெலிசாக இருக்கும். ஏன்னா நம்ம இது திருப்பி போட போகிறதில்ல. இந்த டைமில் முக்கியமாக அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க தீயை, இல்லாட்டி நல்லா ஒட்டிக்கும் டமராலேயே. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு. சேர்த்துட்டு நம்ம பன்னீர் ஸ்டஃபிங்கை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா குக் ஆனதும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். திருப்பி போட தேவையில்லதுக்கு. இதிலே நல்லா குக் ஆகிருக்கும். அவ்வளோதான் நம்ம பன்னீர் தோசை. சூப்பர். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி ரோல் மாதிரி கூட பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி. மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.